உண்மையாக வள்ளலார் எரிக்கப்பட்டாரா? வள்ளலார் மறைவு தொடர்பான இப்படிப்பட்ட தகவல்களை வதந்தின்னு சொல்லுவோம். முதல்ல சிறு வயதிலேயே என்னன்னா அவருக்கு திருத்தணி முருகன் தான் முதல்ல அவருக்கு கண்ணாடி பயிற்சி பண்ணும்போது காட்சி கொடுக்கிறார். 7 கணத்தில் சென்னையில் இருந்த போது அண்ணியும் அண்ணனும் தான் வளர்த்துறாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் இவங்க பள்ளிக்கூடலாம் போகாமல் சொன்னபடி கேட்கலாம், உனக்கு சோறு இல்லை அப்படின்றாரு. இதனால கோவத்தில் அந்த நேரத்தில் என்ன சொல்றாரு, எனக்கு அப்பா அம்மா முருகன் தான் அப்படின்ட்டார் அவர் அன்னைக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம்னு கிறிஸ்தவத்தில் வருது. பல பேர் என்ன நினைச்சிருக்கா, பாவம் பண்ணா செத்து போயிடும் அப்படிங்கிறது பொதுவானது. இன்னும் ஆழமாக உள்ளே போனோம் அப்படின்னா, பாவம் செய்தால் மீண்டும் தேகம் உண்டு. இதே வள்ளலார் அழகா சொல்றாங்க. பாவம் பண்ணோம்னா என்ன பாவம் பண்றோமோ அதுக்கு ஏற்ற உடல் கிடைக்கும். நம்ம முழுக்க பூமி இந்த உலக வாழ்க்கையில நம்ம அட்டாச் ஆகிட்டோம். இதுதான் உலகம் நினைச்சிட்டு இருக்கிறோம். இது இல்லைன்றாங்க. இதை தாண்டி உலகம் இருக்குடான்றாங்க. இது ஒரு பூமிங்கிறது ஒரு சின்ன உயிரினம் வாழக்கூடிய சின்ன உருண்டடா. இந்த மாதிரி நிறைய அண்டங்கள், பேரண்டங்கள் இருக்குது, நிறைய உயிரினங்கள் இருக்கு. இன்னைக்கு சயின்ஸ் என்ன தேடுது, இதை தாண்டி நமக்கு இருக்கு. அறிவை விசாலமாக்கு அப்படின்னு சொல்லதான் டிராவல் பண்ணணும் உலகம் முழுவதும். அதை தான் மனம் என்பது சிறிய அணுவிற்கும் அணுவாய் சுருங்கும். அதே போல பேரண்டம் அளவிற்கு விரியக்கூடிய தன்மை கொண்டது மனம். அதனால தான் மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசி உயர்த்த வேண்டாம் அப்படின்னா அப்புறம் மனம் தான் எல்லாமே. ஏன்னா சிவன் என்பது சீவன் என்கிற சொல்லிலிருந்து வருது. சீவன் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்றைய நாள் பொழுதில் பத்திரிகையாளரும் மெய்யியல் ஆய்வாளருமான விஸ்வா விஸ்வநாத் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் மெய்யியல் தொடர்பில் நிறைய விஷயங்களை கேட்கலாம். வணக்கம். வணக்கம். உண்மையாக வள்ளலார் எரிக்கப்பட்டாரா? வள்ளலார் மறைவு தொடர்பான இப்படிப்பட்ட தகவல்களை ஒரு வதந்தின்னு சொல்லுவோம். நாங்கள் தரவுகள் எங்கிருந்து எடுக்கிறாங்கன்னா அவங்களே சொல்றாங்க. தத்துவ விவேசினி என்கிற நூல் 1800 திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமாள் சித்தி அடைந்ததற்கு சில ஆண்டுகளுக்கு பிறகு அதுல ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்றாங்க. அது ஒரு நாளிதழ் கிடையாது, அது மாத இதழோ ஒரு சஞ்சிகை. அது சரி, தத்துவ விவேசினி என்ன சோர்ஸ்? நம்ம பத்திரிகை உலகத்தில் சோர்ஸ்ன்னு போடுவோம்ல, ஏஎன்ஐ இருந்தது, பிடிஐ இருந்தது, அல்லது செய்தியாளர் நேரடியாக களத்தில் போய் பார்த்தாருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ இது எந்த தரவில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா அவர்கள் தினவர்த்தமானி அப்படிங்கிற இதழிலிருந்து எடுத்து கையாளுறாங்க. அந்த இதழ் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்தார் மாதம் 200 ரூபாய் பணம் கொடுத்து நடத்திய ஒரு இதழ். அதை நடத்தினவங்க நம்ம ஊருக்காரங்க, முனுசாமி நாயுடு உள்ளிட்ட 4 இதுக்கு மீடியேட்டராக இருந்தவர் பெர்சிவல் அப்படிங்கிற ஒரு பாதிரியார். ஸோ பிரிட்டிஷ் அரசாங்கத்திலிருந்து இவங்க வாங்கி அந்த இதழ் நடத்துகிறாங்க. இந்த முனுசாமி நாயுடு உள்ளிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுக நாவலருடைய ஆதரவாளர்கள். ஸோ முதல்ல சோர்ஸ் எங்கே பார்த்தீங்கன்னா, இந்த ஆறுமுக நாவலர் யார், இவருடைய ஆதரவாளர்கள் யார் அப்படிங்கிறது முதல்ல நம்ம சுருக்கமாக சொன்னோம்னா, திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய பாடல்களை அவற்றை அருட்பா அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு முதல்ல சொல்றார். ஏன்னா திருமுறைகள் 12 திருமுறைகள் சைவத்தில் இருக்கு. எனவே அதற்கு ஈடாகலாம் இதை சொல்ல முடியாதுன்னு முதலாக குரல் கொடுக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஈழத்திலிருந்து வந்த ஆறுமுக நாவலர். அவர் அடிப்படை சைவவாதி. 1825ஆம் ஆண்டு காலகட்டத்திலேயே சிதம்பரத்துக்கு அமர்ந்து சைவ புத்தகங்கள் எல்லாம் வெளியிட்டு எல்லா கோவில்களிலும் சைவம் அடிப்படையாக பின்பற்றப்பட வேண்டும், அதுவும் பழங்கால சைவத்தினுடைய அடிப்படையில் தான் பின்பற்ற வேண்டும், கொஞ்சம் கூட மாற்றம் இருக்கக்கூடாதுங்கிறது கடுமையாக நடைமுறைப்படுத்தக்கூடியவர். அவர் இருந்த காலத்தில் இந்த பாடல்கள் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் பாடிய பாடல்கள் எல்லாம் அவர் 1ஆம் திருமுறை 2ஆம் திருமுறைலாம் பாடல. பெருமானார் வரிசையாக பாடி வச்சிடறார். அதை பதம் பிரித்து அதை அதனுடைய பொருள் அடிப்படையில் பிரித்தவர் அவருடைய சீடராக இருந்த தொழுவூர் வேலாயுதம் ஐயா அவர்கள். அவர் தான் 1ஆம் திருமுறை 2ஆம் திருமுறைன்னு பிரிக்கிறார். ஸோ முதல் 4 திருமுறைகள் பிரித்து அதுக்கு அருட்பான்னு பேர் அவர் தான் வைக்கிறார். இது அருட்பான்னு வைக்க வேண்டாம்னு கூட அவர் சொல்கிறார். இது எதுக்கு திருவருட்பான்னு வைக்கிறேன்னு சொல்கிறாரு. இல்லைங்க, இது பொருத்தமானது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு அவர் கீழே ராமலிங்க வள்ளலார்னு பெயர் போடும்போது ராமலிங்க வள்ளலார்லாம் பெயர் போடாத சிதம்பரம் ராமலிங்கம் அப்படின்னே போடுன்னு சொல்கிறார். அப்போ இவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் எல்லாத்துக்கும் இப்படி தான் மறுப்பு சொல்லிட்டு இருக்கிறீங்க. கடைசியில் இந்த பாடல்கள் எல்லாம் அப்படியே ஓலைச்சுவடிகளோடும் இதழ்களாகவும் காகிதங்களோடும் மறைந்து போகிறத நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு. சிதம்பரம் ராமலிங்கம் அப்படின்னு சொல்லி வள்ளலார் ஏன் தன்னை குறிப்பிடணும் அப்படின்னு விரும்புறாரு இந்த இடத்துல? அதே அதில் சின்ன ஒரு இடைச்செருகளாக சொல்லிடுறேன். முதல்ல சிறு வயதிலேயே என்னன்னா அவருக்கு திருத்தணி முருகன் தான் முதல்ல அவருக்கு கண்ணாடி பயிற்சி பண்ணும்போது காட்சி கொடுக்குறாரு. 7 கணத்தில் சென்னையில் இருந்த போது. அதற்கு பிறகு அது ஒரு எனக்கு ஏற்பட்ட எனக்கு அகக்காட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டாரே தவிர அது உண்மையான தோற்றமாக முருகன் கொடுக்கலங்கிறது அது விளக்கம் சொல்றாரு. அவர் அந்த காலத்தில் என்னன்னா பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டான்ட்டார். இவர் படிப்புக்கு இல்லை. ஏன் போக மாட்டான்னா அந்த பள்ளிக்கூட கல்வி இவருக்கு சம்மந்தமே இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்கே ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்லாம் வேண்டாம்னு சொல்லும்போது இவர் அப்படிலாம் இல்லை,
அது நெகட்டிவாக இருக்குது அப்படின்ட்டு சிறு வயதிலேயே ஒருமையுடன் இந்த திருவடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவுதம் கலவாமை வேண்டும் அப்படின்னு பாசிட்டிவாக அப்போ எடுத்து கொடுக்குறாரு. அதனால் ஆசிரியரே சொல்கிறாரு, இவருக்கு பாடம் கற்றுக் கொடுக்குற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லைன்னு அனுப்பிச்சிட்டாரு. அண்ணியும் அண்ணனும் தான் வளர்த்துறாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் இவங்க இப்படி நீ பள்ளிக்கூடலாம் போகாமல் சொன்னபடி கேட்கலாம், உனக்கு சோறு இல்லை அப்படின்றாரு. இதனால கோவத்தில் அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாரு, எனக்கு இனிமேல் இறைவன், எனக்கு அப்பா அம்மா வந்து முருகன் தான் அப்படின்ட்டார் அவர் அன்னைக்கு. ஸோ இறைவன் தான் தனக்கு கடவுள்னு முதல்ல எடுக்கிறார். இது அப்படியே படிப்படியாக அவருடைய ஞானப்பாதைக்கு சென்று அதற்கு பிறகு சிதம்பரம் போய் கடலூர் போய் அங்கே போனதுக்கு பிறகு சிதம்பரம் அப்படின்னு பெயர் வைக்கிறார். முதல்ல சிதம்பரம் கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமானார் அப்போ வந்து வழக்கமாக நடந்து போயிருக்காரு. சிதம்பரம் கோயிலுக்குள்ள உள்ள அனுமதிக்கப்படல. அதனால் என்ன பண்ணுறாரு, அங்கிருந்து ஒரு விநாயகர் கோயிலில் அமர்ந்து அங்கிருந்து தொலைவில் வந்து சிதம்பரத்தை வந்து பார்த்துட்டு வர்றார். அதற்கு பிறகு சிதம்பரத்தினுடைய தத்துவங்கள் எல்லாம் உள்வாங்கிறாரு. மாணிக்க வாசகருடைய மிக குறிப்பாக சிவபுராணத்தெல்லாம் அது வாசிக்கும் போதே மயங்கி விழுந்துருவாராம். அந்த அளவுக்கு அதனை வந்து அவருடைய உருக்கத்தை ஏற்படுத்தியது சிவபுராணம். நம்ம புராணம் சொன்னா இவர்கள் சொல்ல வடவேதாரிகள் சொல்வது போல புரட்டு கதைகள் அல்ல. மாணிக்கவாசருடைய சிவபுராணத்தை அந்த பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அணுக்கொள்கையை பற்றியது, அணுவை பற்றிய. அவ்வளவு எங்கேயுமே மூட நம்பிக்கையோ கடவுளோ உருவ வழிபாடோ பேரே அதில் இருக்காது. வந்து ஓலைச்சூடியில் வச்சு காது கிட்ட வச்சிருப்பாரா பெருமானார், நினைத்த போல எடுத்து படிப்பாரா, படிச்சுன்னு மயங்கிடுவாரா, அந்த உருகி மயங்கிடுவாரா. ஸோ அப்போ வந்து சிதம்பரம் அப்படின்னு பெயர் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சிற்றம்பலம் அப்படிங்கிறது தான் சிதம்பரம்ங்கிறது. சிற்றம்பலம் தான் சித்தம்பலம் ஆகி சிதம்பரம் ஆச்சு. இந்த சிற்றம்பலம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா பேரம்பலம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமான பேரண்டம், யூனிவர்ஸ். சிற்றம்பலம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா நெற்றிப்பொட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் இருக்கக்கூடிய இடம். எனவே அந்த சிற்றம்பலம் இறைவனுடைய மகன் என்கிற பெயர்னால சிதம்பரம் ராமலிங்கன் பெயர் வச்சிருக்காரு. அவர் சிதம்பரம் ஊருக்காக பேர் வைக்கல. நிறைய பேர் அது ஊர் மேலே பிரியப்பட்டு பேர் வச்சிருக்காருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவர் இன்னும் ஆழமாக சிற்றம்பலம் இறைவனுடைய மகன், அந்த சிவனுடைய ஈசனுடைய நடராசனுடைய மகன் என்பதாக அவர் வச்சுக்கிறாரு. அந்த நடராசன் சிவன் ஈசன்கிறதுல எப்படி அல்லான்னு சொல்கிறோமோ கர்த்தர்னு சொல்கிறோமோ அதுபோல் இறைவருக்கு பொது பெயர் தான், மதம் சார்ந்த பெயர் அல்ல சிவம் என்பது. ஏன்னா சிவம் என்பது சீவன் என்கிற சொல்லிலிருந்து வருது. சீவன்னா உயிர்னு அர்த்தம். எனவே சிவன் சீவன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பொது பெயரே தவிர மதம் சார்ந்த பெயர் அல்ல. இதைத்தான் பெருமானார் வந்து சிவம்ங்கிற சொல்ல பயன்படுத்துகிறார். அவர் அது சுத்த சிவம் சொல்றார் அதுலேயும். அதனால தன்னை சிற்றம்பலம் என்னால் சிவனுடைய மகன் அப்படின்னு பெயர் பின்னாடி வச்சுக்கிறார் அவர். இதுதான் அதனுடைய அடிப்படை. ஞானத்தை நோக்கி அவரை அழுத்தி தள்ளுவதற்கான அத்தனை சிக்கல்களும் அவருக்கு வாழ்க்கையில் வருது. ஒரு மனிதன் எப்போ ஞானத்தை நோக்கி போவான், அவனுக்கு நீங்கள் நல்ல வசதியோடு சொகுசாக இருக்கிறவனுக்கு ஞானம் வராது. இன்னும் உடம்பை எப்படி பெருக்க வைக்கலாம், உடம்பை நம்ம என்ன உலகத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் நினைப்பானே தவிர ஞானத்தை நோக்கி போக மாட்டான். அவனுக்கு அடிப்படையில் வந்து இந்த புற உலகத்தினுடைய அழுத்தங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் வர 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 தான் அவர்கள். அப்போ இதுக்கு என்ன பொருள், பிறந்து செத்துக்கிட்டு இருக்கிறோமே, எங்கள் தாத்தா பாட்டி பூட்டம் பாட்டி அதே தான் பண்ணாங்க. நாம் வாழ்வதற்கான வசதிகளை வேணா மேம்படுத்தி இருக்கோம். குகைகளில் வாழ்ந்த மனிதன் நம்ம ஏர் கண்டிஷன் ரூம்ல இருக்கும், நடந்து போன மனிதன் விமானத்தில் போகிறோம். இது நம்முடைய வாழ்வை வந்து வேகப்படுத்துவதற்கும் சிம்பிளிஃபை பண்ணுவதற்கும் இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த இயற்கையில் வந்து பல மிருகங்கள் இருக்கக்கூடிய அதெல்லாம் அடக்கி ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய தன்மையை தான் நம்ம வளர்த்திருக்குமே தவிர அதை தவிர வேற ஏதாவது செஞ்சிருக்கிறோமா? ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து எல்லா மிருகங்களும் செய்யக்கூடிய அதே செயலை தான் நம்ம செய்கிறோம். எல்லா விலங்குகளும் அதே போல தான் ஆண் பெண் சேர்க்கை 83 லட்சம் யோனி பேதங்கள் இருக்குன்னு திருமூலர் சொல்றார். இது நம்ம சித்தர்கள் சொன்னது. பிறந்து இறந்து நம்ம என்ன செய்யறோம், எதுக்காக அப்படிங்கும் போது கேள்வி அடுத்தது போகுது. அப்ப எதுக்காக இந்த வந்து பிறப்பு இறப்பு, அப்ப இது ஒரு சுழற்சி, இந்த சுழற்சிக்குள்ள மாட்டிக்க கூடாது, இது மாயை அப்படிங்கிற சிந்தனைக்கு வந்தவர்கள் தமிழர்கள் தான் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே. அப்போ நமக்கு உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னு அவர்கள் அடுத்தடுத்து பார்க்கும்போது நாம் பிறவாமல் இருக்க முடியும். பிறவாமல் இருக்குன்னு என்ன அர்த்தம், இறக்காமல் இருக்க முடியும். பாவத்தின் சம்பளம் மரணம்னு வந்து கிறிஸ்தவத்தில் வருது. பல பேர் என்ன நினைச்சிருக்காங்க, பாவம் பண்ணா செத்து போயிடுவோம் அப்படிங்கிறது பொதுவானது. இன்னும் ஆழமாக உள்ளே போனோம் அப்படின்னா பாவம் செய்தால் மீண்டும் தேகம் உண்டு. இதே வள்ளலார் வந்து அழகா சொல்றாங்க. நம்ம ஒரு இன்னைக்கு பாவம் பண்ணோம்னா என்ன பாவம் பண்றோமோ அதுக்கு ஏற்ற உடல் கிடைக்கும். அது மரமா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு எலி உடல் கிடைக்கலாம், சிங்கம் உடல் கிடைக்கலாம், யானை உடல் கிடைக்கலாம், நாய் உடல் கூட கிடைக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த பாவத்தின் சம்பளம் மரணம்னா பாவம் செஞ்சா இறப்பு உண்டு, இறந்தால் மீண்டும் பிறப்போம். ஸோ வள்ளலார் என்ன நினைக்கிறார், பிறவா நிலையை அடையணும்னு வந்து நிற்கிறார் அவர். இது வள்ளலார் மட்டுமே இல்லைங்க, நம்முடைய அடிப்படை மெய்யியல்ல உலகத்தில் எல்லா சிந்தனையாளர்களும் இன்று வந்து நம்ம என்ன சொல்றோம், ஆன்டி ஏஜிங் அப்படின்னு போயிட்டு இருக்கிறோம். மாடர்ன் டெக்னாலஜி. இன்னைக்கு போனீங்கன்னா 5000 கொடுத்தீங்கன்னா நம்ம வயதாகாமல் இருக்கிறது எப்படி? அப்போ மனிதனுடைய அடிப்படை ஆசை என்னவா இருக்குன்னா, நம்ம இன்னும் நீண்ட ஆண்டுகளுக்கு நம்ம வாழ வைப்பது, நோய் இல்லாமல் வாழ வைப்பது அப்படிங்கிறதா இன்னைக்கு. இதுக்கு தான் இத்தனை 1000 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. இதை சித்தர்கள் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நரை திரை மூப்பு பிணி சாவு அப்படின்னு பிரிக்கிறாங்க. 5 நரைனா முடி நரைக்கக்கூடாது, திரைன்னா கண்ணில் வந்து புறையேறி திரை விழுகக்கூடாது. சரிங்களா? மூப்புன்னா வயதாகக்கூடாது, பிணினா நோய் வரக்கூடாது, சாவு வரக்கூடாது. இந்த 5 தடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் ஹியூமனுடைய அச்சீவ்மெண்ட்டே.
அப்போ பிறந்து இறப்பதற்காக நம்ம இங்கே இல்லை, இத்தகைய 5ஐயும் தவிர்த்து அடுத்த நிலைக்கு போவதற்கு தான் இங்கே வந்திருக்கோம். இரவாம இருக்கிறது அப்படிங்கிறது ஆமா, இரவாம இருந்தா என்ன பண்ண போறோம்? நம்மளுக்கு என்னன்னா நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிப்போம். இரவாம இருந்தேன்னா இதே மாதிரி நான் வந்து காலையில அப்பா அம்மாவை பார்க்கணும், சாயந்தரம் வீட்டில் பொண்டாட்டி பார்க்கணும், புருஷனை பார்க்கணுங்கிற தாட்டு தான் நமக்கு இருக்கு. அது இல்லது. இரவா பெருநிலைங்கிறது வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் கடந்தது, இந்த பூமியை கடந்தது, இந்த சந்திரனை கடந்தது, சூரிய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அடிக்கடி இந்த வார்த்தை கேட்கிறப்போ இறப்பில்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இரவாம இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேள்வி. ஏன்னா அவ ஹியூமன் பீயிங்காக தான் பார்க்குறா. நான் நினைக்கிறேன், நான் இரவாம இருந்தேன்னா இதே வயசுல இப்படியே இதே வந்து ஊரா சுற்றிட்டு இருப்பணும், எங்கேயாவது சேனலில் வந்து பேசிட்டு இருப்பணும், டிவியில் வந்து பேசிட்டு இருப்பணும், இவங்க சண்டை போட்டு இருக்கணும், இந்த தாட்டு தான் வருது. இது அறியாமை, இது இல்லது. இந்த அறியாமையை விட்டு விலகிறதுக்கு பேர் தான் இரவாமை. ஏன்னா நம்ம வந்து முழுக்க முழுக்க பூமி, இந்த உலக வாழ்க்கையில் நம்ம அட்டாச் ஆகிட்டோம். இதுதான் உலகம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இது இல்லைன்றாங்க. இதை தாண்டி உலகம் இருக்குடான்றாங்க. இது ஒரு பூமிங்கிறது ஒரு சின்ன உயிரினம் வாழக்கூடிய சின்ன உருண்டடா. இந்த மாதிரி நிறையா அண்டங்கள், பேரண்டங்கள் இருக்குது, நிறையா உயிரினங்கள் இருக்குது. இன்றைக்கி சயின்ஸ் வந்து என்ன தேடுது? அங்கே உயிரினம் இருக்கா, இங்கே உயிரினம் இருக்கான்னா சித்தர்கள் இருக்குன்றாங்க. எல்லா அண்டங்களுக்குமே அரை கணத்தில் ஏகினேன் போயிட்டு வந்துட்டேங்கிறார் அவர். இது மாதிரி எல்லா சித்தர்களுமே சொல்கிறாங்க. அப்போ டைம் அண்ட் ஸ்பேஸ் கடந்து போக முடியும் அப்படிங்கிறத இவங்க சொல்ல வர்றாங்க. ஸோ அப்போ என்ன டைம் அண்ட் ஸ்பேஸ்னால் என்ன? இப்போ உண்மையிலேயே நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது 24 மணி நேரம் ஒரு நாள்னு நம்ம தான் வச்சுட்ருக்கோம். இது எதுக்கு வச்சுட்டு இருக்கிறோம்? சூரியனை அடிப்படையாக வச்சுட்டு இருக்கிறோம். சூரியன் வந்து 12 மணி நேரம் சுற்றுது, 12 மணி நேரம் வெளிச்சம், 12 மணி நேரம் இருட்டு. அப்போ இதை வச்சு நம்ம கணக்கு போடுறோம். அப்போது ஒரு நாளைக்கு சூரியன் வந்து நமக்கு வெளிச்சம் வந்துச்சுன்னா பாதி நாள் பாதி இரவு. இதை வந்து மாத கணக்காக வருஷ கணக்காக போட்டு நம்ம கூட குத்தையாக தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்போ சந்திரனுக்கு போய் பாருங்கள். இது சந்திரனுக்கு போனீங்கன்னா இதுக்கு இன்றைக்கி இப்போ சந்திரயான் போச்சு இல்லையா? முதலெல்லாம் சொன்னபோது யாரும் ஒத்துக்கல. பஞ்சாங்கத்தில் இருக்கிறது மூடத்தனம், இந்த தமிழர்கள் சொன்ன ஜோதிடம் எல்லாம் மூடத்தனம், அதை தவறாக பயன்படுத்துகிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவர் சொன்ன கால்குலேஷன்ஸ் தவறுன்னு சொல்ல முடியாது. இப்போது சந்திரயான் போன போது என்ன சொன்னாங்க? அங்கே போன அது இறங்கின அந்த கிராஃப்ட்டு 14 நாட்கள் வெளிச்சமாக இருக்கிறனால வேலை செய்யுது, சூரிய வெளிச்சம் இருக்குது. அடுத்தது 14 நாட்கள் சூரிய வெளிச்சம் இல்லாத சந்திரன் இருள் அடைஞ்சிடும், அப்போ -400 டிகிரியில் போயிடும், அப்போ வந்து உங்களுக்கு அது வேலை செய்யாதுன்னாங்க. அதே மாதிரி 14 நாள். அப்போது சந்திரனில் ஒரு நாள் என்பது நமக்கு 30 நாள். 14 நாட்கள் வெளிச்சம், 14 நாட்கள் 28 நாட்கள் இல்லைங்களா? அப்படி வச்சுக்கலாம். 30 நாளில் 28 நாட்கள் துல்லியமாக வச்சுக்கலாம். இது வந்து அங்கே சந்திரனில் ஒரு நாள். ஆனால் நம்ம பூமியினுடைய நேர கணக்குப்படி பார்த்தா அது நமக்கு ஒரு மாதம், அதுக்கு ஒரு நாள். நம்ம மேலே ஸ்பேஸ் இன்னும் டாப்பில் போயிட்டோம்னா ஒட்டுமொத்த சூரிய குடும்பமே ஒரு சுற்றி வர நாள் இருக்குது இல்லைங்களா? 24,000 ஆண்டுகள்னு ஒரு கணக்கு இருக்குது. நமக்கு வந்து உகக்கணக்கு, யுகம் சொல்கிறீங்களா, அது உகம் பேர். பெருமானார் உகம்ங்கிற சொல்லியே பயன்படுத்துகிறார். பெருமானாருடைய தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் பின்னாடியே வாழ்நாள் முழுவதும் போயிடலான்னு தோணும். அந்த அளவுக்கு தமிழ் மிக ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவார். உகம் அப்படிங்கிறது சொல்ல பயன்படுத்துகிறார். உகம் அப்படிங்கிறது எப்படி சூரியன் ஒரு நாளைக்கு இன்றைக்கி 24 மணி நேரத்தில் சுற்றி வருதோ, இந்த ஒட்டுமொத்த சூரிய குடும்பமே பால்வழியில் 24,000 ஆண்டுகள் ஒரு சுற்று வருவதற்கு, இங்கே தொடங்கி சுற்றி ஒரு ரவுண்டு சூரிய குடும்பமெல்லாம் சுற்றி திரும்ப வந்து நிற்கிறதுக்கு 24,000 ஆண்டுகள். இப்போ அந்த சந்திரனுக்கு நம்ம 28 நாள் சொல்லும்போது ஒரு நாள் சொன்னோம் இல்லைங்களா? அப்போ 24,000 ஆண்டுகள்ங்கிறது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள். அப்போ இந்த பேரண்டத்தை வந்து மேலே ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸ் கடந்து ஒருத்தர் மேலே இருந்தாங்கன்னா அப்படி தான் எடுத்துக்கணும். ஆளெல்லாம் கிடையாதுங்க. நம்மளே போனோம், நம்மளே டைம் அண்ட் ஸ்பேஸ் கடந்து போனோம்னா நமக்கு அங்கே போனால் 24,000 இயர்ஸ் அப்படி பூமியில் கணக்குப்படி பார்த்தா நமக்கு ஒரு நாள் தாங்க. சந்திரனில் 30 நாளுங்கிறது ஒரு நாள். எனக்கு 30 நாள் 24,000 ஆண்டு பூமியினுடைய பார்வையிலேருந்து பார்த்தா. ஸோ அப்போ டைம் அண்ட் ஸ்பேஸுங்கிறது இந்த பூமியில் இருக்கிறதுனால இந்த கட்டுப்பாட்டுக்குள் உட்பட்டு இருக்கிறது, அதுக்கு பெரும் மாயேன்னு சொல்கிறோம். ஸோ இதை தாண்டி நமக்கு வந்து இருக்குது, அறிவை விசாலமாக்கு அப்படின்னு சொல்கிறது தான் ட்ராவல் பண்ணணும் உலகம் முழுவதும். அதை தான் மனம் என்பது சிறிய அணுவிற்கும் அணுவாய் சுருங்கும், அதே போல் பேரண்டம் அளவிற்கு விரியக்கூடிய தன்மை கொண்டது மனம். அதனால தான் மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசி உயர்த்த வேண்டாம் அப்படின்னா அப்புறம் மனம் தான் எல்லாமே. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மன அறிவுனா என்ன, ஆன்ம அறிவுனா என்ன? ஆணுக்கு ஆன்ம அறிவு, பெண்ணுக்கு மன அறிவுன்றாரு. இப்போ நீங்கள் ஆமாம், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இன்றைய மாடர்ன் சயின்ஸ் வந்து ஒரு ஆண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் ஒரு வேலை தான் செய்ய முடியும். மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது ஆணுக்கு வராது, அவனுடைய மூளையிலேயே அப்படி செயல்பாடு இல்லை. ஆனால் ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம் ரேடியோ கேட்டுக்கிட்டே, டிவியில் பார்த்துக்கிட்டே, பக்கத்து வீட்டில் வந்து அந்த அம்மா என்ன சண்டை போட்டுருக்கான்னு பார்த்துக்கிட்டே, சமையல் பண்ணிக்கிட்டே, பையன் வந்து ரெடி ஆகிட்டானா, கணவன் ரெடி ஆகிட்டானா, நம்ம எத்தனை மணிக்கு போகணும், இப்படி மல்டி டாஸ்கிங் பார்க்குறது இயல்பாகவே பெண்ணுக்கு இந்த உண்டு. இந்த வலிமை ஆணுக்கு கிடையாது. 2 வேலை 3 வேலை கொடுத்தீங்கன்னா பதட்டமாக டென்ஷன் ஆயிடுவான், கத்த ஆரம்பிச்சிடுவான், வேறு வேலை இல்லையான்னு. ஸோ இது வந்து ஆனால் இவனுக்கு என்னென்னா இந்த ஆன்ம இருக்குல்ல, புற உலகத்தினுடைய இந்த ஆன்மீக உலகத்தினுடைய இந்த நுட்பங்களுக்கு உள்ளே போகணும்னு அவனால் முடியும். பெண்ணுக்கு வந்து அதை விட வந்து இந்த டாஸ்க்கு போகும்போது மனம் சார்ந்த அறிவு பலம் அதிகம். ஆணுக்கு மனம் சார்ந்த பலம் குறைவு, அவனுக்கு ஆன்ம பலம் அதிகம். அதை தான் சொல்ல வர்றார் அவர்.
இதை இன்றைய சயின்ஸ் சொல்கிறது அன்றைக்கே சொல்லி 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. இப்படி படிப்படியாக ஒன்றை பற்றியெல்லாம் சொல்லிட்டு போகிறார். ஸோ இப்படி ஒரு தொடக்கத்திலிருந்தே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயது முதலே உடலை பற்றிய வந்து அறிவு அதிகமாக இருந்தது. சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அவங்க அந்நியார்கிட்ட ஒரு நாள் போய் கேட்குறாரு, ஏமா நமக்கு வந்து மூக்கு வந்து வாய்க்கு மேலே வச்சிருக்கான்னு கேட்குறாரு. சிறு குழந்தையாக இருக்கும்போது, சிறு பையனாக இருக்கும்போது, பள்ளிக்கூடம் போகிற வயசில். அப்போ ஏப்பா எனக்கு இதை பற்றியில் என்னப்பா தெரியும், நீயே சொல்லுன்னு சொன்னோடனே அப்போ தான் சொல்கிறாரு, நாம் உண்ணக்கூடிய உணவு வந்து அது கெட்டதா நல்லதா, அது என்ன உணவு என்று முகர்ந்து பார்த்து மூளைக்கு சொல்வதற்காகத்தான் வாய்க்கு மேலே இறைவன் வந்து மூக்க வச்சிருக்காருன்றாரு. அப்போ சிறு வயதிலிருந்து உடலை பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்கிறார். அதன் பிறகு அவர் இப்போ சொல்கிறாரு, உடம்புல எங்கெல்லாம் ரோமங்கள் வரல அப்படின்னு சொல்கிறார் அவர். அதற்கு என்ன காரணம் போது, அங்கெல்லாம் நம்ம உயிராற்றல் வந்து அணு ஆற்றல் அதிக அளவில் இருக்கிறது அப்படின்னு நெற்றி பொட்டில் வந்து மிக முக்கியமாக சொல்கிறார் அவர். கன்னங்கள் மூக்கு நுனி அப்படின்னு ஒவ்வொன்றா வந்து நீங்களே ஆய்வு பண்ணி பாருங்கன்னு சொல்கிறார். அப்போ தொடர்ந்து உடலை பற்றி ஆய்வு செய்யும்போது தான் அப்போ அவருக்கு உடலில் நமக்கு வந்து இதுக்காக வெறுமனே இனப்பெருக்கம் செய்வதற்காக இந்த உடல் அல்ல, வெறுமனே இந்த சுகங்களை அனுபவிப்பதற்கான உலக சுகங்களை அனுபவிப்பதற்கு அல்ல, இந்த உடல் இறைவனுடைய படைப்பில் ஒரு மாட மாளிகைன்றார். இதை தான் நீங்கள் வந்து திருமூலர் பெருமான்லாம் சொல்கிறாங்கன்னா, உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்றாங்க. அப்போது உடம்பை வந்து இது நீங்கள் ஏதோ சாதாரணமாக இதில் போய் செத்து பிறக்கிறதுக்கு இல்லைடா, உள்ளுக்குள்ளே வேறு ஒரு வேலை இருக்குது, வேறு ஒரு பவர் நமக்கு இருக்குது, அதை நம்ம வந்து பெருக்க வேண்டும். நிச்சயமாக நம்ம இந்த இடத்துல உடம்பு சார்ந்து நிறைய தேடல் வள்ளலாருக்கு இருந்தது அப்படின்னும் போது தான் நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கே வரேன், வள்ளலார் மறைந்தார். அதனால தான் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினேன் நான். சரிங்களா? ஸோ உடல் சார்ந்த அறிவும் உடல் சார்ந்த ஆய்வும் சிறு வயதிலிருந்து அவருக்கு இருக்குது. அதன் காரணமாக என்ன செய்கிறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அதை பற்றி தேடல் அதிகமாகுது அவருக்கு ஒரு ஞான வெளிப்பாடு ஏற்பட்டு, அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உடல் வந்து 4 வகை அசுத்த உடல். இப்போ நமக்கெல்லாம் இருக்கிறது எல்லா சராசரியாக எல்லா உயிரினங்களுக்கு இருக்கிறது அசுத்த உடல். மலம் இருக்கும், சிறுநீர், வியர்வை, அழுக்கு எல்லாமே இருக்கும். சுத்த உடல் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்தது. இந்த உடலில் வந்து மலசலம், வியர்வை, அழுக்கு எதுவும் வராது. அதற்கேற்ப உணவும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றும் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா உண்ணாமல் இருக்கக்கூடியது நிறைய பதிவுகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம பல ஆண்டுகளாக உண்ணாமல் இருக்காங்கன்னு இருக்குது. யோகிகள் ஞானிகள்னு சொல்லக்கூடியங்க ஒரு யோகியின் சுயசரிதத்தில் பரமஹம்ச யோகானந்தர் நிறையா டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு, அவங்களால நேரில் சந்திச்சு. ஸோ அப்படி வந்து உடம்பை வந்து அந்த நிலையை கொண்டு போகிறது. அதற்கு பிறகு அடுத்த உடல் வந்து பார்த்திங்கன்னா ஒலி உடல் ஆக்குறது. இதைத்தான் பிரணவ உடல்னு இப்போ சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக சரியான வந்து ஒலி இல்லை சவுண்டு, சரிங்களா, ஆடியோ அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த உடல் வந்து பார்த்திங்கன்னா ஒளி உடல், அது லைட், அது வந்து வீடியோ உடல். இதுதான் ஸோ ஏவின்னு சொல்கிறோம்ல இன்றைக்கி, ஆடியோ வீடியோ. இதுதான் இது ஆக்சுவலாக இது பேரண்டத்தில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி. அதுதான் இதுக்கு அடிப்படையாக என்ன இருக்குது, 2 தான். காதும் கண்ணும் இல்லைன்னா நீங்கள் எதுவுமே கண்டுக்க முடியாது. இந்த ஒலி உடலும் தெரியாது, ஒளியும் தெரியாது. இதைத்தான் நம்ம செவிடர்கள் குருடர்கள் அப்படின்னு சொல்கிறது. நம்ம பல தத்துவங்களில் வர்றது வந்து உடலுக்கு சொல்கிறது இல்லை, இந்த ஞானத்தை சொல்கிறது. இந்த வெளிச்சம் இல்லைன்னா உங்களுக்கு உலகத்தில் ஒன்றுமே இல்லை, குரல் கேட்கலன்னா ஒன்றுமே இல்லை, ஆடியோ வீடியோ 2 இல்லைன்னா நம்ம ஒன்றுமே கிடையாது உலகத்தில். இதற்கு முன்பாக நமக்கு இதுக்கு என்ன வந்து நீங்கள் எதுக்கு ஆதாரம்? இப்போ நிறைய பேர் ஆன்மீகத்தில் இருப்பதாக கூறிக்கொண்டிருக்கக்கூடியவர்களே யோகா செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்கிறவங்களே என்ன சொல்லுவாங்க, அது எப்படி ஒரு சடப்பொருள் திடப்பொருள் வந்து கரையும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அடிப்படையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அறியாமை. இப்போ நீங்கள் ஒன்று ஆய்வு செய்யணும்னா முழுசாக போய் ஆய்வு செய்யணும். இப்போ மனித உடலில் வந்து பார்த்திங்கன்னா சீவசமாதி என்ற உடல் அடைய முடியுது. இன்றைக்கு வந்து வடகரை சிவானந்தர் போன்ற எல்லாம் அவருடைய சீடர்கள் இன்றைக்கி அடைஞ்சிட்ருக்காங்க. உடலுக்குள்ளே உயிர் நிறுத்தி வச்சுட்டு ஆன்மாவை மட்டும் வெளியே போய்க்கிறது. ஸோ அந்த உடலை பத்திரமா நீங்கள் எத்தனை ஆண்டுகள் குகை செய்து வைத்தல்னு பேர். திருமூலர் வந்து சமாதி கட்டளை அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு இப்போ என்ன சிம்பிளான லாஜிக்னா, அது எப்படி உயிரை வந்து வெளியில் போகாமல் இருக்க முடியும் அப்படின்ற கேள்வி வருது இல்லைங்களா? இதுதான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சித்தரியலில் வந்து தெள்ளத்தெளிவாக சொல்லப்பட்டது. எதுக்காகனா இந்த விநாயகர் அகவலில் கூட ஒரு பாடல் வரும், ஔவையாருங்கிற ஒரு பாட்டி எழுதுனது, சரிங்களா? மூலாதாரத்து 3 கணலை காலால் உதைத்து அப்படின்னு வரும். இப்போ மூலாதாரத்து 3 கணலை காலால் உதைத்து நீங்கள் அப்படியே கருத்தை அறிவித்து மேலே கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து சாகாமே இருக்கலாயா அப்படின்னு சொல்ல வர்றது. அதுதான் அவங்க பாடல், அந்த பாடலுடைய வரி. மூலாதாரத்து 3 கணலை காலால் உதைத்து அப்படின்னு என்னடா அர்த்தம் அப்படின்னா, இது பரிபாசைன்னு சொல்லுவோம் சித்தர்கள். இது நமக்கு தெரியலன்னு சொல்லணும். இதை உளறி வச்சுருக்காங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுதான் நம்ம இப்போ பெரும்பான்மையான மக்கள் செய்யக்கூடியது. மூலாதாரத்து 3 கணலைனா நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்தமாக தலையிலிருந்து நமக்கு முதுகெலும்பு வரைக்கும், முதுகெலும்பினுடைய கடைசி பகுதியில் இருக்கக்கூடியது பேர் மூலாதாரம்னு பேர். அங்கே ஒரு கணல் இருக்கிறது, அங்கே ஒரு நெருப்பு இருக்கிறது. அதை ஊத வேண்டும், ஊதி வந்து அதை பெரிதாக்க வேண்டும். காலால் உதைத்துன்னா, கால்னா இந்த இடத்துல காற்றுன்னு பெயர். காற்றை கொண்டு ஊதி துருத்தி இருக்கு இல்லைங்களா, இதை துருத்தின்னு சொல்லுவோம் நம்ம. துருத்தியில் வந்து ஊத நெருப்பு பெற்றணும். அப்படிப்பட்ட நெருப்பை வந்து நீங்கள் உடல் உஷ்ணத்தை அதிகரித்து அதை நீங்கள் மேலே கொண்டு போய் நெற்றிக்கு வந்து கொண்டு போனோம் அப்படின்னா இந்த உடல் பதப்படுத்த முடியும்.
அப்போ உயிர் மட்டும் உள்ளே இருக்கும், ஆன்மா மட்டும் வெளியில் போகலாம். இதுதான் சிவசமாதி. வடகரை சிவானந்தருடைய சீடர்கள் நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்க. பாபாஜியோட சீடரான யுக்தேஸ்வர் கிரியினுடைய நேரடி சீடர் பரமஹம்ச யோகானந்தா அமெரிக்காவில் இந்த இது பண்ணார். அவர் ஜீவசமாதி அடைஞ்சனா உட்கார்ந்த இடத்துல அடையல, மேடையில் பேசிட்டு தொடர்ந்து கிரியாயோகம் பண்ணுறார். அவர் 1,00,000 பேருக்கு கிரியாயோகம் வெள்ளைக்காரர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அவர் கிரியாயோகம் செஞ்சு மேடையில் பேசும்போதே விழுந்துடுறாரு. அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, உடலை வந்து 21 நாள், அவர் சீடர்கள் இந்தியாவிலேருந்து வரதுனால அடக்கம் பண்ண வேண்டாம்னு 21 நாட்கள் அங்கே வந்து அமெரிக்காவில் வச்சுருக்காங்க. இது டாக்குமெண்ட்டு கூகுளில் போய் பார்த்தாலே இருக்குது. எப்படி வச்சுருக்காங்கன்னா, கண்ணாடி பள்ளியில் வச்சு அங்கே வந்து நீங்கள் மார்ச்சுவரி வந்து டாக்டர்ஸ் இருப்பாங்க. நம்ம ஊர் மார்ச்சுவரி மாதிரி கேவலமாலாம் இருக்காது, அது உண்மையான டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ டாக்டர்ஸ் அவர் மானிட்டர் பண்ணாங்க. 21 நாட்கள் அவர் உடலை மானிட்டர் பண்ணுறாங்க. அது தொடர்பாக வந்து ஒரு அறிக்கை, கிட்டத்தட்ட 4-5 பக்கங்கள் அறிக்கை வெளியிடுறாங்க. அது மாதிரி எம்பாமிங் பண்ணுறாங்க. எம்பாமிங் பண்ணுறதுன்னா நிறைய பேர் உடம்பு கெடாமல் இருக்கிறதுக்கு பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. எம்பாமிங் பண்ணால் உடம்பு கெடாமல் இருக்கிறதில்ல, இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது, அந்த உடலேருந்து வெளியே போகக்கூடிய கிருமிகள் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்னு எம்பாமிங் உள்ளே வந்து ஒரு நீர்மத்தை வந்து செலுத்துவாங்க. அதையும் தாண்டி எம்பாமிங் பண்ணாலும் 6 மணி நேரத்தில் முதலாக குடல் தான் அழுக தொடங்கும். அப்படியே ஒவ்வொரு உறுப்பாக அழுகி கெட தொடங்கும். இதுதான் உடலினுடைய இயற்கை. அதனால் அதுக்கு என்ன காரணம்னா, உடம்புக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய தனஞ்சயன் அப்படின்னு ஒரு வாயு இருக்குது. உடம்பு 10 விதமான வாயுக்கள் தான் நம்ம ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். நான் பேசுகிறேன்னா இதுக்கு ஒரு வாயு, காற்று தான் நம்ம வந்து பேச வைக்குது. நம்ம வயிறு வந்து நமக்கு வந்து குழந்தை வெளியே தள்ளுவதும் ஒரு வாயு தான். நமக்கு மலசலத்தை வெளியே தள்ளுவதும் வாயு தான். ஃப்ளஷ் அவுட் பண்ணக்கூடியதுன்னு சொல்லக்கூடியது வாயு தான் பண்ணுது. அப்போ இதில் 10வது வாயுங்கிறது தனஞ்சயன் ஒரு வாயு இருக்குது. அது மூலாதாரத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களுக்குமே. இந்த தனஞ்சயன் வாயுவோட வேலை என்னென்னா, நம்ம இறந்துட்டோம்னா 10 நாட்கள் வரைக்கும் உள்ளே இருந்து உடம்பை டீகம்போஸ் பண்ணுறது, அழிய வைக்கிறது தான் அதோடைய வேலை. அழிய வச்சு அதை உப்பி வெடிக்க வச்சு எல்லாத்தையும் வந்து இயற்கை மீண்டும் அது வந்து நுண்ணுயிர்களுக்கு கொடுத்துட்டு தனஞ்சயன் வாயு வெளியில் போயிடும். அதனால தான் நீங்கள் 10 நாளைக்கு முன்னாடி எரிச்சிட்டிங்கன்னா தனஞ்சயன் வாயு பிச்சுக்கிட்டு வெளியில் போனால் அது கொலைன்னு அர்த்தம். அதனால எரிக்காதடான்னு சொல்கிறோம். நம்ம தமிழர்கள் பொறுத்தவரையும் எரிக்கக்கூடாது, புதைக்க வேண்டும் என்று சொல்வதற்கு அடிப்படை காரணமே தனஞ்சயன் வாயு வெளியில் போயிடக்கூடாது. இந்த தனஞ்சயன் வாயு தான் குண்டலினி அப்படின்னு சொல்லக்கூடிய ரகசியம். அதுதான் சரிங்களா. இதுதான் வந்து மனிதனுக்குள்ளே இருக்கிறது, இதுதான் உயிராகவும் இருக்குது. ஸோ இந்த தனஞ்சயன் வாயுவை, இந்த குண்டலினிங்கிற உயிராற்றலை தான் இந்த காலால் உதைத்து, இது வந்து எப்படி செய்யணும்னா, முறையாக யோக பயிற்சிகள் செய்து உடல் உஷ்ணத்தை கொண்டு மேலே ஏற்றலாம். இதில் வள்ளலார் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. இந்த யோக பயிற்சியே வேண்டாண்டா, இதை விட இந்த ஷார்ட்கட் இருக்குது, இந்த உடல் உஷ்ணத்தை உன்னால் அரைசாமத்தில் ஏற்படுத்தி கொள்ள முடியும், அதுக்கு ஒரு வழி சொல்கிறார் அவர். இயல்பு நிலையிலேயே இந்த உடல் உஷ்ணத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுறார் அவர். ஸோ இப்படி வந்து நீங்கள் அந்த உயிரை உள்ளே வச்சுக்கிட்டு உடம்பை வந்து பதப்படுத்த முடியும். பரமஹம்ச சிவானந்தருக்காக 21 நாட்கள் அங்கே சர்டிஃபிகேட் இருக்குது. 21 நாட்களில் அவர் உடல் கெடுவதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லைன்னு அமெரிக்க டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது யோக முறையினால் சாத்தியம். அப்போ உடலை அழியாமல் பதப்படுத்தக்கூடிய முடியும் அப்படின்னா இது ஒரு ஸ்டேஜ். உடலையே நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் அடுத்த ஃப்ரீக்வன்சிக்கு மாற்ற முடியுங்கிற ஸ்டேஜ் தான் வள்ளலாருடைய ஸ்டேஜ். அதை செஞ்சார். இது நம்ம தெரியலன்னு சொல்லணும். இந்த அறிவுஜீவிகள் இவர்கள் வந்து பிரச்சனை என்னென்னா, தனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்ட்டுருவாங்க. தான் ஒன்று கண்ணில் பார்க்கல அப்படின்னா அது வந்து இருக்கலாம் அப்படிங்கிற அதுக்கு கூட போக மாட்டாங்க. அப்படி இல்லவே இல்லை, பொய், இது புரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மாறாக தவறான அதை சொல்லுவாங்க. மொத்தமே 2 தரவுகள் தான் நான் குறிப்பிட்டதை போல் தினவர்த்தமானி என்கிற இதழ் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து எடுத்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் மறைமலை அடிகள் வந்து ஒரு குறிப்பு எழுதி வச்சுருந்தார் அப்படின்னா, மறைமலை அடிகள் வந்து திருவொற்றிப்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் மறைந்து 38 ஆண்டுகள் கழித்து போகிறார். போயிட்டு அந்த ஊரில் இருக்கிற யாரையோ கேட்ட ஒரு குறிப்பு எழுதினாராங்க. அந்த குறிப்பு இது வரைக்கும் வந்து வெளிப்படையாக இல்லை, எங்கேயுமே இல்லை. அவரும் அதற்கு பிறகு பல ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். அவர் மறைமலை அடிகள் எங்குமே இதை பற்றி வள்ளலாருடைய மறைவை பற்றி பேசவோ எழுதவோ இல்லை. அவர் வந்து பார்த்து உரைமணி கோவில் ஒரு நூல் எழுதியிருக்காரு. உரைமணி கோவிலில் சொல்கிறாரு, வள்ளலார் வந்து நான் வந்து சைவத்தை பின்பற்றி கொண்டிருந்த நான் வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்ற தொடங்கிவிட்டேன். வள்ளலார் இந்த மக்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து விட்டு மறைந்திருக்கிறார்னு எழுதுகிறார் அதில். ஸோ அதுவும் ஒரு பொய்யான வதந்தி. அப்போது உலகத்தில் 2 தரவுகள் ஆதாரமற்ற யாரோ எழுதியதாக கூடிய தரவுகளை வைத்துக்கொண்டு ஒரு சிலர் மட்டும்தான் என்ற வள்ளலாருடைய மறைவை பற்றி மீண்டும் பொய்யை பேசிட்டு இருக்காங்களே தவிர பொதுவில் அப்படி ஒரு உண்மையே இல்லை. அது முழுக்க பொய், வதந்தி.